மகாநதி சீரியல்ல இப்ப தாத்தா உண்மைய ஒத்துக்கிறாப்ல. காவேரி உயிரோட தான் இருக்கிறா, சாகல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஏன் இது நாள் வரைக்கும் இந்த உண்மைய என்கிட்ட சொல்லவே இல்ல? எதுக்காக இப்படி பண்ணுனீங்க? எனக்கும் என் குழந்தைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய துரோகம் விளைவிச்சிருக்கீங்க தெரியுமா? அப்படின்னு நம்ம விஜய், தாத்தா, சித்தப்பா, சித்தி 3 பேரையும் கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாப்ல. அதுக்கு காரணம் பசுபதி தான். பசுபதியால எங்க உனக்கும் உன் குழந்தைக்கும் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி பாட்டி எடுத்த முடிவுக்கு நாங்கலாம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே விஜய் வந்து பசுபதியெல்லாம் ஒரு காரணமா சொல்லி, இப்படி காவேரியும் என்னையும் பிரிச்சு வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஆமா என்னைய தேடி ஏன் காவேரியும் காவேரியோட குடும்பமும் வரவே இல்ல அப்படின்னு மறுபடியும் கேள்வி கேட்க, இல்ல காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் எதுவுமே இல்ல. உன்னையெல்லாம் சுத்தமா ஞாபகம் இல்ல. அதனால நம்ம இப்ப டக்குனு உன்னைய ஞாபகப்படுத்தோம்னா, அது காவேரியோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால தான், அவங்க காவேரிய வந்து அழைச்சுக்கிட்டு குழந்தைய எங்ககிட்ட குடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு தலைவரு சொல்றாப்புல விஜயோட சித்தப்பா. இருந்தாலும் விஜய்க்கு வந்து இந்த உண்மைய ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் பேச போறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு கோவமா வெளியில போறாப்புல. நேரா ஸ்கூலுக்கு தான் போறாப்புல. அங்க போனா நம்ம பாப்பாவ அழைச்சுக்கிட்டு வரும்பொழுது, பாப்பா ரொம்ப சோகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காவேரி மிஸ் வரல இல்லையா? ஸோ அதனால வந்து கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள மிஸ் பண்றேன்ன உடனே, நம்ம விஜய் ஃபோன்ல இருக்கிற ஃபோட்டோவ எடுத்து காமிச்சு, "பார்த்துக்க பாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அழைச்சுக்கிட்டு வராப்புல. குழந்தை நேரா வந்து நம்ம விஜயோட சித்திக்கிட்ட வந்து பாட்டின்னு வருது. பாட்டி சாக்லேட் எடுத்து குடுக்க, நம்ம விஜய் இருந்துகிட்டு பாப்பாவ கூப்பிட்டு, "அவங்க கிட்டலாம் நீ எதுவுமே வாங்காத" அப்படின்னு சொல்லி, பாப்பாவ அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனியா அழைச்சுக்கிட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நைட்டு சாப்பிடுறதுக்கு அவராவே தோசைலாம் ஊத்தி பாப்பாவுக்கு குடுக்குறாப்புல. ஸோ இப்படி மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம விஜய் காவேரியோட வீட்டு முன்னாடி வந்து நின்னுடுறாப்புல. இன்னைக்கு காலையில எப்படியா இருந்தாலும் காவேரி வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி காவேரியும் வந்துடுறாங்க. அவங்க அம்மாவோட ஆட்டோவுல வந்து இறங்குன உடனே, "நான் உன்னைய பார்த்துட்டேன் காவேரி. இதுக்கப்புறம் உன்னைய நான் தனியா விடமாட்டேன்" அப்படின்னு மனசுக்குள்ளாரயே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.